தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மனத்துயர் மன்றாட்டு. என் இறைவனாகிய தந்தையே, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவரும் நீரே. என் பாவங்களால் உமது அன்பை புறக்கணித்ததற்காகவும் நன்மைகள் செய்ய தவறியதற்காகவும் மனம் வருந்துகின்றேன். உமது அருள் உதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கூறுகின்றேன். ஆமென். திருச்சிலுவை பாதை. சிலுவை இது சாபத்துக்குரியவர்களை சுமக்கும் மரம், சாவுக்கு தீர்ப்பிடப்பட்டவர்களை சுமக்கும் மரம், நாட்டுக்கும் சமுதாயத்திற்கும் துரோகம் செய்தவர்களை சுமக்கும் மரம். முதல் ஆதாம் இன்பவனத்தில் சாபத்தையும் சாவையும் விளைவிக்கும் மரத்தை தொட்டாரே, அதே மரத்தின் பிரதிபலிப்புதான் இந்த சிலுவை மரமும். முதல் ஆதாம் தொட்ட மரத்தால் சாபமும் சாவும் மனிதருக்குள்ளே புகுந்து வாழ்வை இழக்கச் செய்தது. இனி மனிதர் சாபத்தையும் சாவையும் கடந்து வாழ்வுக்கு வர இயலாது என்பதை அறிந்த இறைவன் வாழ்வாகிய தன் மகனை உலகிற்கு அனுப்பி மனிதருக்கு புது வாழ்வு கொடுக்க முன்வந்தார். அதன்படி சாபமும் சாவுமாகிய சிலுவையை வாழ்வாகிய இயேசு ஏற்றுக்கொண்டதும் அவருக்குள் சாவும் சாபமும் சென்று மறைந்து அழிந்ததும் வரலாறு. இந்த நிகழ்வைத்தான் நாம் சிலுவைப்பாதை வழிபாடாக கொண்டாடுகின்றோம். சிலுவைப்பாதை வழிபாடு நமக்கு கற்றுத்தரும் பாடத்தை நாம் வாழ்வாக்க வேண்டும். கெத்சமனி தோட்டத்தில் இயேசு தனது சீடர்களின் புறக்கணிப்பையும் கசப்பு நிறைந்த துன்ப பாத்திரத்தையும் ஏற்றுக்கொண்டார். படை வீரர்களின் அவமதிப்பு பேச்சுக்களையும் சாட்டை அடிகளையும் ஏற்றுக்கொண்டார். பிலாத்து அளித்த அநீதியான தீர்ப்பையும் ஏற்றுக்கொண்டார். படை வீரர்கள் அவரை கல் தூணில் கட்டி அடித்து முள்முடி சூட்டி அவமதித்ததையும் ஏற்றுக்கொண்டார். சிலுவை மரத்தையும் ஏற்றுக்கொண்டார். ஆடை உரியப்பட்டதையும் உடலின் மேல் ஆணிகள் அறையப்பட்டதையும் ஏற்றுக்கொண்டார். மாற்றான் கல்லறையில் தாம் புதைக்கப்பட்டதையும் ஏற்றுக்கொண்டார். இதுவே சிலுவையின் பாதை. இதுதான் இடுக்கமான பாதை. இதுதான் வாழ்வுக்கு இட்டு செல்லும் பாதை. இதுதான் மீட்புக்கும் விடுதலைக்கும் உடல் மற்றும் மன நலன்களுக்கும் அழைத்து செல்லும் பாதை. இதை சடங்காக அல்ல, வாழ்வாக்கி அனுபவம் பெற இயேசுவோடு பயணம் செய்வோம். வாருங்கள், இச்சிலுவை பாதை பயணத்தில் இயேசுவை பின்தொடர்வோம். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். உம்மை ஆராதித்து வணங்கி
உலகத்தை மீட்டருளி நீ. நம் திருமகன் மனிதனால் தீர்ப்பிடப்படுகின்றார். பிலாத்து யார்? நம் இயேசு யார்? இவரிடத்தில் எந்த குற்றமும் காணவில்லை என்றவர் யூதருக்கு அஞ்சி இயேசுவை சிலுவை சாவுக்கு தீர்வையிடுகின்றார். நாம் நம் அயலாரை எப்படி தீர்வையிடுகின்றோம்? நம் மனத்தில் இருக்கும் எண்ணத்தை கொண்டு தீர்ப்பிடுகின்றோமா? ஆகவே முறைகேடான தீர்வையை நாம் யார் மேலும் சுமத்தாதபடி எச்சரிக்கையாயிருப்போம். ஜெபம். ஆண்டவரே இயேசுவே, ஆண்டவரே இயேசுவே, உமது அன்பிற்காக மரண தண்டனையை ஏற்றீர். மரண தண்டனையை ஏற்றீர். எங்கள் பாவங்களுக்காக உம்மை தண்டித்தார்கள். எங்கள் பாவங்களை மன்னித்து உம்மை போல் பொறுமையுடன் துன்பங்களை ஏற்கும் அருளை தாரும். ஆமென். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். சிலுவை மரத்தினை மன்னவன் சுமந்திட, சிலுவை மரத்தினை மன்னவன் சுமந்திட, ஏழையின் பாவமே காரணமன்றோ. மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். இரண்டாம் நிலை. இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளி நீ. இந்த 33 ஆண்டுகளாக உனக்காக காத்திருந்தேன், வா என் அருமை சிலுவையே என்று சொல்லி தம் தோளில் தூக்கி வைத்து சுமந்து மரணப்படுக்கையாக அதை மாற்றி தமது இரத்தத்தை அதன் மேல் வார்த்து வடித்தவர் தாம் உயிர்த்து விண்ணுக்கு சென்ற போது இந்த சிலுவையை தம்மோடு தூக்கி கொண்டு அவர் போகவில்லை. இந்த சிலுவையை நமது சொத்தாக செல்வமாக இங்கேயே விட்டு செல்கின்றார். பிறர் நமக்கு
ஏதாவது ஒரு வகையில் நமக்கு சிலுவையாக இருந்திருக்கலாம். இந்த சிலுவைகள் எல்லாம் இயேசு தன் இரத்தத்தில் தோய்ந்து புனிதப்படுத்தப்பட்ட திருச்சிலுவைகள். இவர்களை அன்போடு பயபக்தியோடு சுமப்போம். ஜெபம். இயேசுவே, இயேசுவே, எங்கள் ரட்சிப்பிற்காக சிலுவையை சுமந்தீர். எங்கள் சிலுவைகளையும் உம்மோடு சேர்ந்து சுமக்கும் வலிமையை தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். தோளில் அழுத்தும் சிலுவையின் பாரம், தோளில் அழுத்தும் சிலுவையின் பாரம், நீலத்தில் விழுந்தார் முதல் முறையாக. மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். நான் முதல் முறையாக பாவம் செய்த போது, எனது மாசின்மையை நான் இழந்த பொழுது, இயேசுவின் திரு இருதயம் எவ்வளவாக வேதனை அடைந்திருக்க வேண்டும். அந்த நாள், அந்த நேரம் என் ஞாபகத்திலிருந்து ஒருபோதும் அழியாது. என் இயேசுவே, இரக்கமாயிரும். உம்மை வருத்தியதற்காக முழு மனத்தோடு வருந்துகிறேன். பாவம் செய்வதை விட சாக ஆசிக்கிறேன். ஜெபம். ஆண்டவரே, ஆண்டவரே, பாவங்களின் பாரத்தால் நீர் விழுந்தீர். எங்கள் பலவீனங்களில் உம்மை நினைத்து எழுந்து நடக்க அருள் புரியும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே,
இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். இயேசுவின் செந்நீர் விழுந்திடும் முன்னே, இயேசுவின் செந்நீர் விழுந்திடும் முன்னே விழுந்தது தாய்மரி கலங்கிய கண்ணீர். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். தன் மகன் மரிக்கும் முன் அவர் கண்களில் விழிக்க வேண்டுமென்று மாதா விரும்புகிறாள். இரத்த கரை படிந்த சுவடுகள் பாதையை கண்டு இதுவே இயேசு சென்ற பாதையாக இருக்கலாம் என அடையாளம் கண்டு கொண்டு பின் இயேசுவை சந்திக்கிறாள். ஐயோ, இவரா என் மகன்? உருக்குலைந்தவராக பாரமான சிலுவையோடு தள்ளாடி நடந்து போகின்றாரே என கண்ணீர் ததும்பிய கண்களோடு தன் அருமை மகனை உற்று நோக்கிய போது இயேசுவும் தனது கண்களை மறைத்த இரத்தக்கட்டிகளை தமது விரலால் துடைத்து கொண்டு தமது தாயை உற்று நோக்குகிறார். எவ்வளவு வியாகுலம் நிறைந்த சந்திப்பு இது! ஜெபம். அன்பு அன்னையே, அன்பு அன்னையே, உம் மகனின் துன்பத்தில் உம் மகனின் துன்பத்தில் பங்கு கொண்டீர். பங்கு கொண்டீர். எங்கள் துயரங்களில் எங்கள் துயரங்களில் உம்மை நினைத்து உம்மை நினைத்து ஆறுதல் பெற ஆறுதல் பெற அருள் தாரும். அருள் தாரும். ஆமேன். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென்.
ஐந்தாம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு உதவி புரிகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இயேசுவின் பரிதாபமான நிலையை பார்த்து யூதர்கள் பயப்படுகிறார்கள். ஆகவே அங்குமிங்கும் சுற்றி பார்த்தார்கள். சீரேனே ஊரான சீமோன் வேலை முடித்து களைத்து போய் வந்து கொண்டிருந்தார். அவர் மேல் பாய்ந்து அவரை கட்டாயப்படுத்தினார்கள். ஒருவேளை அவரது கையிலிருந்து தப்பித்துக் கொள்ள சீமோன் வழி தேடினார். முடியவில்லை. இயேசுவின் சிலுவையை தொட்டதுதான் தாமதம். அவரது மனம் முழுதும் மாறியது. மகிழ்ச்சி பீரிட்டு ஓடியது. சிலுவை நமது பாக்கியமே. ஜெபம். இயேசுவே, இயேசுவே, சீமோன் உமக்கு உதவியது போல சீமோன் உமக்கு உதவியது போல மற்றவர்களின் சுமைகளை சுமக்கும் மற்றவர்களின் சுமைகளை சுமக்கும் இரக்க உள்ளத்தை எங்களுக்கும் அளித்தருளும். எங்களுக்கும் அளித்தருளும். ஆமேன். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். நேசரின் முகத்தை வெரோனிக்காள் துடைத்தாள். நேசரின் முகத்தை வெரோனிக்காள் துடைத்தாள். பாச முகமதில் பதிந்தது பரிசால். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறாள். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். நம் எல்லோரையும் மகிழ்விக்கும் அந்த அழகிய திருமுகம்
இரத்த கரைகளாலும் அசுத்த உமிழ்நீராலும் வியர்வை தூசியாலும் கரைப்பட்டிருக்கின்றன. வெரோனிகா ஒரு உறுதியான பெண். கூட்டத்தை ஊடுருவி இயேசுவிடம் வந்து துணியை இயேசுவின் கரங்களில் கொடுக்க, இயேசுவும் தமது திருமுகத்தை துடைத்துவிட்டு அந்த துணியை திரும்ப கொடுக்கின்றார். கொடுத்த போது தமது திருமுக சாயல் அந்த துணியிலே பதிந்திருந்தது. இயேசுவின் திருமுக சாயல் நாம் எல்லோருடைய ஆன்மாவிலும் நம் ஞானஸ்நானத்தில் பதிக்கப்பட்டது. நாம் நல்ல பாவசங்கத்தின் மூலமாக அவரது திருமுகத்தை பத்திரப்படுத்திக் கொள்வோம். ஜெபம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம் முகத்தை துடைத்த உம் முகத்தை துடைத்த வெரோனிகாவை போல் உம் அன்பை எங்கள் செயல்களில் வெளிப்படுத்த அருள் தாரும். ஆமேன். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். துயர் நிறை பயணம் களைப்பினை தந்திட, துயர் நீரை பயணம் களைப்பினை தந்திட, மைந்தனார் வீழ்ந்தார் மறுமுறையாக. மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறையாக தரையில் விழுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். நான் திரும்ப திரும்ப கட்டிக்கொள்ளும் பாவங்கள் அவரை திரும்ப திரும்ப தரையில் விழத்தாட்டுகின்றன. ஓ ஆன்மாவே, இதோ பார், உன் மீட்பரை நீ நேசிக்க வேண்டுமென்று அவர் உன் முன் முழந்தாள் படியிட்டு உன்னை கெஞ்சு கேட்கிறார். இதோ படைத்தவர் படைப்பின் முன்னால் மண்டியிட்டு இருக்கிறார். நீதிபதி
குற்றவாளி முன்பாக மண்டியிட்டுள்ளார். அனைத்திற்கும் அதிபதி அகங்கார அடிமையின் முன் மண்டியிட்டுள்ளார். நாம் பாவத்தை விட்டு விடுவோம். ஜெபம். இயேசுவே, இயேசுவே, மீண்டும் விழுந்து எழுந்தீர். மீண்டும் விழுந்து எழுந்தீர். எங்கள் தோல்விகளிலும் எங்கள் தோல்விகளிலும் உம்மை பின்பற்றி உம்மை பின்பற்றி எழுவதற்கு வலிமை தாரும். வலிமை தாரும். ஆமென். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். கலங்கிய எருசலேம் மகளிரைக் கண்டு, கலங்கிய எருசலேம் மகளிரைக் கண்டு மாண்புடன் நடந்திட ஆறுதல் சொன்னார். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். எட்டாம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். எருசலேம் பெண்கள் அழுகின்றார்கள். இவருடைய கணவர்கள்தான், சகோதரர்கள்தான் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொள்ளப் போகின்றார்கள். ஆனால் இயேசுவின் கபடற்ற நிலையை அறிந்த இந்த பெண்கள், தாய்மார்கள் நமது ஆண்டவருடைய பாடுகளை பார்த்து கண்ணீர் சிந்தி அழுகிறார். நமக்காக இரத்தம் சிந்தும் அவருக்காக கண்ணீரை கூட சிந்த வேண்டாம் என்கிறார். ஏன்? இரத்தம் சிந்தும் அவர் இன்னும் சில மணி நேரத்திற்குள் உயிர்த்தெழப் போகின்றார். ஜெபம். ஆண்டவரே, ஆண்டவரே, துன்பத்தில் துன்பத்தில் மற்றவருக்கு ஆறுதல் அளித்தீர். மற்றவருக்கு ஆறுதல் அளித்தீர். எங்கள் சோதனைகளில் எங்கள் சோதனைகளில் மற்றவரை தேற்றும் மற்றவரை தேற்றும் பண்பை தாரும். பண்பை தாரும். ஆமென். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும்
இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். மூன்றாம் முறையாக விழுந்திட செய்தது, மூன்றாம் முறையாக விழுந்திட செய்தது எந்தன் சிந்தனை சொல் செயலன்றோ. மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். இயேசு மும்முறை விழும் இவ்வீழ்ச்சிகளின் ரகசியத்தை நான் அறிவேனா? எனது 3 விதமான பாவங்களுக்காக அவர் மும்முறை கீழே விழுகிறார். சிந்தனையால், சொல்லால், செயலால் புரிந்த பாவங்களுக்காக, பிறருக்கும் எனக்கும் எதிராக நான் இளமையில் புரிந்த பாவங்களுக்காக அவர் விழுகிறார். நாம் இறுதி வரை அருள்நிலையில் நிலைத்து இருப்போம். ஜெபம். இயேசுவே, இயேசுவே, பலவீனமான நிலையிலும் பலவீனமான நிலையிலும் எழுந்தீர். எழுந்தீர். எங்கள் கடினமான தருணங்களில் எங்கள் கடினமான தருணங்களில் உம்மை நம்பி முன்னேற உம்மை நம்பி முன்னேற அருள் புரியும். அருள் புரியும். ஆமென். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக.
10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். ஓநாய்கள் ஆட்டுக்குட்டியின் மேல் பாய்வது போல ரோமை வீரர்கள் அவர் மீது பாய்கின்றார்கள். அவர் உடையை கழற்றி அதன் மீது சீட்டு போட்டு அதையும் எடுத்து கொண்டார்கள். இப்போது ஒரு உடை போட்டுக்கொண்டு சிலுவையில் சாகப் போகின்றார். அதையும் அவர்கள் கழற்றிய போது ஆட்டுக்கு தோல் உரிப்பது போல் ஆகியது. தீர்வை நாளிலே நாம் நமது அருளாடைகளை இழந்து நிற்காதபடி அவரை கெஞ்சி மன்றாடுவோம். ஜெபம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை அவமானப்படுத்தினர், உம்மை அவமானப்படுத்தினர். உலக இன்பங்களை வெறுத்து, உலக இன்பங்களை வெறுத்து, உம்மை மட்டும் பற்றி இருக்க, உம்மை மட்டும் பற்றி இருக்க அருள் தாரும், அருள் தாரும். ஆமேன், ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. Os Vengadores no
செய்கிறார்கள். அவனை பதினொன்றாம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். அன்புநிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீ. இயேசுவின் திருவுடை கலற்றப்பட்டதும் அவராக போய் சிலுவையில் படுத்து தன் கைகளை ஆணியடிக்க ஒப்பு கொடுக்கிறார். நாம் நமது கைகளால் கால்களால் கட்டிக்கொண்ட பாவங்களுக்காக நம் இயேசு பரிகாரம் செய்கிறார். நாம் நோயில் பூசுதலின் போது குரு நம் கரத்தில் கால்களில்
எண்ணெய் பூசும்போது கைகளால் கால்களால் கட்டிக்கொண்ட பாவத்தை மன்னியும் என ஜெபிக்கிறார். நம் கைகளையும் கால்களையும் பரிசுத்தமாக வைத்திருப்போம், நற்செயல்கள் ஆற்றுவோம். ஜெபம். இயேசுவே, இயேசுவே, எங்கள் பாவங்களுக்காக எங்கள் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தீர். சிலுவையில் மரித்தீர். உம் புனித இரத்தத்தால் உம் புனித இரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை கழுவி புனிதப்படுத்தி அருளும். புனிதப்படுத்தி அருளும். ஆமேன். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். தன்னுயிர் தன்னையே தியாகம் செய்து தன்னுயிர் தன்னையே தியாகம் செய்து சுதனும் மரித்தார் சிலுவையில் அன்றோ. மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். எல்லாவற்றையும் நமக்கு கையளித்த இயேசு தமது உயிரையும் நமக்கு கையளிக்கிறார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்றார். ராயப்பர் அவரை 3 முறை மறுதலித்தார். பிறகு அவர் மனம் திரும்பினார். ஆனால் சேவல் கூவும் போதெல்லாம் அதை கேட்டு கண்ணீர் வடித்து வடித்து அவரது கன்னங்களில் பள்ளம் ஏற்பட்டதென பாரம்பரியம் கூறுகிறது. நமக்கும் தன்னந்தனியாக தவிக்க வேண்டிய நேரம் விடியும். அப்போது எல்லாரும் நம்மை கைவிட்டாலும் நம்மை கைவிடாத ஒருவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் நம்புவோம். கள்ளனுக்கு நீ இன்றே வான்வீட்டில் இருப்பாய் என இயேசு கூறினார் என்றால் நாம் ஏன் அவரில் அவநம்பிக்கைப்பட வேண்டும்? ஜெபம்.
ஆண்டவரே, ஆண்டவரே, உம் மரணத்தால் உம் மரணத்தால் எங்களுக்கு வாழ்வு அளித்தீர். எங்களுக்கு வாழ்வு அளித்தீர். உமது அன்பிற்கு நன்றி செலுத்தி உமது அன்பிற்கு நன்றி செலுத்தி உம்மோடு வாழ உம்மோடு வாழ அருள் தாரும். அருள் தாரும். ஆமென். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். நொந்தழுதாளே வியாகுல தாய்மரே, நொந்தழுதாளே வியாகுல தாய்மரே, உயிரற்ற மகனை மடிதனில் சுமந்து. மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். மாபரன் இயேசு மீட்கவே நம்மை சிலுவை சுமக்கின்றார். 13ஆம் நிலை. இயேசு தன் தாய் மரியாவின் மடியில் கிடத்தப்படுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். மரித்த உடலை தொடுபவன் தீட்டுப்பட்டவன். ஆனால் அந்த சட்டம் இப்போது தவிடுபொடியானது. சிலுவையில் இருந்த இயேசுவின் உடலை தொடுகிற ஒவ்வொருவனும் இந்த தொடுதலால் புனிதமடைகின்றான், புனிதனாக மாறுகிறான். அரிமத்தேயா ஒரு கையில் சிலுவையில், சேசுவின் ஒரு கரத்தில் சிலுவையில் அறையப்பட்ட ஆணியை பிடுங்கி அதை கீழே கொடுக்கிறார். மரியாள் அதை வாங்குகிறாள். அரிமத்தேயா சூசை மறுக்கையில் ஆணியை பிடுங்கும்போது என்ன நேரிடும்? இயேசுவின் திருவுடல் முன்னால் சாயும். அப்படி சாய்ந்தபோது அரிமத்தேயா சூசை இயேசுவை தமது நெஞ்சோடு அணைத்து கொண்டார். எவ்வளவு பேறு பெற்ற மனிதனவன்! நாம் திவ்ய நற்கருணை உட்கொள்ளும் போதெல்லாம் அன்னை மரியாளோடு சேர்ந்து இயேசுவின் திரு இருதயமும் நமது இருதயமும் ஒன்றோடு ஒன்றாக கலக்கிறது. எனவே நாமும் பேறு பெற்றவரே. ஜெபம்.
அன்பு அன்னையே, அன்பு அன்னையே, உம் மகனை உம் மகனை மடியில் ஏந்தினீர். மடியில் ஏந்தினீர். எங்கள் துன்பங்களை எங்கள் துன்பங்களை உம்மிடம் ஒப்படைக்க உம்மிடம் ஒப்படைக்க உதவி புரியும். உதவி புரியும். ஆமேன். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அதில் மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமையில்லாமல் பயணமில்லை, சுவையில்லாமல் வாழ்வுமில்லை. சுமைகளை விரும்பி ஏற்றிடும் தோள்களில் சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். சுமையும் சுவையாகும், இறைவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. இல்லாமல் பயணமில்லை, வெற்றி இல்லாமல் வாழ்வுமில்லை. வேதனை இல்லாமல் பயணமில்லை, வெற்றி இல்லாமல் வாழ்வுமில்லை. துன்பமாம் சிலுவை வெற்றியில் சின்னம், வேதனை உரமாகும் தேவனின் வழியாகும். வேதனை உரமாகும் தேவனின் வழியாகும். ஊர்வலம் போகுது. செல்ல மகராசாவே, நான் சுமந்த தெய்வமே, உடையுதே என் நெஞ்சமே. உருக்குலைந்த உன்
தேவதூது அன்று வந்ததே தேவ மகன நீ சுமப்பாயின்று நீ செத்து போய் நான் மடி தாங்கவா செத்த கூட நினைக்காம ஆகட்டுன்னு சொன்னே கொடுத்தே குருதி பாலும் கொடுத்தே அன்பை கொடுத்தே அனைத்தும் கடந்த அம்மா என்ற உறவை கொடுத்தே கண்ணான என் மகன காணாத போதே கலங்கிய என் குல இப்படி மேனியெல்லாம் இரத்தமாய் வடியுதே என் நெஞ்சமே வெடிக்குதே என் நெஞ்சமே வெடிக்குதே ஏரோதின் கொலவெறியில் தப்பிக்க எகிப்திற்கு தூக்கி வந்தேனே இப்ப யூத குல கயவர்களால் பிலாத்து படை உன்னை சிலுவையில் சிதைத்து விட்டதே தொட்டதெல்லாம் புதுமை செஞ்ச எம் மகன் பட்டதெல்லாம் பாடுகளா வேதனையா பிதா நட்டதெல்லாம் சரிய கூடாதுன்னா ஏன் செல்லமே நீ செதஞ்சி எருகானா எப்படியெல்லாம் தவிச்சியோ ஏராசானி பட்ட வேதனைகள் எத்தனையோ என்ன பாடுபட்டுச்சோ ஏன் புள்ள மனசு இப்படி சின்ன பின்னமா செதஞ்சிருக்கு பண்பாடு கெட்டவர்களால் பல பாடுபட்டதே மனசு புவிமானம் காப்பதற்காயின்றாசா அவமானம் வேதனை நீற்றார் அவமானம் வேதனை செய்யாத ஏன் புள்ளைய 30 வெள்ளி காசு கொள்ளி போட்டதே காசுக்காக காலவாரம் கயவர் கூட்டம் நாசுக்கா நாச வேலை செய்து கொன்று போட்டதே இல்லாத பழி குற்றம் சுமந்து
பொல்லாத முதலைகளின் வாய்ப்பட்டு சிதைந்து முள்ளான சாட்டையிலே உன்ன சாகடிக்கிறத பார்க்க இயலாத இத்தாய் மனசு சாகாதோ. பெத்த மனம் தாங்களையே இறை சித்தம் தரும் வழிகளையே மொத்தமாய் கொலை நடுங்குதே. இரத்த வெள்ளமாய் உன்ன பார்க்கையிலே ஐயோ ஐயோ என் தெய்வமே, நான் பெத்த ராசாவே. ஐயோ என் தெய்வமே, நான் பெத்த ராசாவே. நான் பெத்த ராசாவே. தலையில முள்வெளியும் தாழாத முள்வெளியும் தாக்கி உன்ன அலக்கழிச்சாலும் இரக்கத்தோட இறுதி மூச்சு வரையும் நீ பாதகர மன்னிச்சே பாவத்தை ஒழிச்ச. என் மகனே, உன் சிதைந்த உடலில் நான் சிதறி கிடக்கின்றே. உன் வடிந்த இரத்தத்தில் நான் மிதந்து கிடக்கின்றே. உருக்குலைந்து கிடக்கும் நங்கம் என் சித்திரவதை முகாமே. செடி கொடி மரத்துக்கெல்லாம் இரக்கம் காட்டும் கடவுளே, படிக்கட்டாய் நின்று பாவக்கேட்டை ஒழிக்க வந்த என் பாச மகனுக்கு ஏன் பாயிரக்கம் காட்டல. அப்பா அப்பா என்று உம்மை தப்பாது பிடித்து கொண்டு இருந்ததெல்லாம் சிலுவை மாண்டு உன்னை ஏறெடுக்கவா அந்தரத்தில் தொங்கி ஏன் என்னை கைவிட்டீரென புலம்பவா.
14ஆம் நிலை. இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். ஒரு ஏழையின் அடக்கம். அவருடைய தரித்திரம் கல்லறைக்குள் செல்கின்றது. அரிமத்தேயா சூசை தமக்கும் தம் மக்களுக்கும் வேண்டி ஏற்கனவே ஒரு கல்லறை தயார்படுத்தி வைத்திருந்தார். அதை இலவசமாக ஆண்டவருக்கு கொடுக்கின்றார். அடக்கத்திற்கு வேண்டிய பரிவட்டம், பரிமள தைலம் எல்லாமே இலவசமாக கொடுக்கப்படுகின்றது. நிக்கதேமு இந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்ததாக நற்செய்தி கூறுகிறது. ஓ ஏழ்மை என்ற பெண்ணே, உன்னை ஆண்டவர் என்றும் காப்பாராக என்று கூறிய அசிசி பிரான்சிஸ் எவ்வளவு பேறு பெற்றவர்! ஏழையாக இருப்பது புண்ணியமல்ல, ஏழையாக வாழ ஆசைப்படுவதுதான் முக்கியம். ஜெபம். இயேசுவே, இயேசுவே, கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டீர். கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டீர். ஆனால் உயிர்த்தெழுந்தீர். ஆனால் உயிர்த்தெழுந்தீர். உம் உயிர்ப்பில் உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்டு வாழ நம்பிக்கை கொண்டு வாழ அருள் தாரும். அருள் தாரும். ஆமேன். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே, இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதா